ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி இப்போ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் எந்த பயிற்சி நடந்தாலும் இப்போ இந்த ராசிக்கெல்லாம் ஒரு யோகம் உண்டு இல்லையா? இப்போ குரு பயிற்சி நடக்குது, குரு அங்கே வரார் இங்கே வராருன்னு சொல்கிறோம். சனி பயிற்சி நடக்குது, சனி இங்கே வரார் அங்கே வரார், நன்மை. அதுபோல் ராகு கேதுக்களுக்கும் ஒரு சில ராசிகளுக்கு மேம்பட்ட பலன்களை அதிகப்படுத்தி வழங்குவார்கள். ராகு கேதுக்கள் வழங்குகின்ற பொழுது தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், திருமண வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கலாம், இழந்த உடல்நிலையை மீண்டும் பெற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரியாக எல்லாவற்றிலும் மேம்போக்காக அதிக அளவு நற்பலன்களை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சில ராசிகள் உண்டுங்க. அந்த ராசிகள் ஒவ்வொன்றை பெறலாம். ஆனால் இந்த ராகு கேதுக்கள், குறிப்பாக அந்த நிழல் கிரகங்கள் பலன்களை கொடுக்கின்ற பொழுது தடையில்லாமல் வழங்குவார்கள். அதிலும் ராகுவுக்கு அவருக்கு நிகராக கொடுப்பதற்கு ஒரு கிரகமே கிடையாது. அந்த அமைப்புகளில் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 5 ராசி நேயர்களுக்கு ஏனைய 7 ராசிக்காரர்களை விடவும் மேம்பட்ட பலன்கள் அதிகமாக நடைபெறும். அந்த 5 ராசிக்காரர்களை வரிசையாக கூறுகின்றேன் பாருங்கள். முதல் அமைப்பாக மேச ராசி நேயர்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக துலா ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. இறுதியாக மிதுன ராசி நேயர்கள் 5வதாக. இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். ஆக மேஷம், ரிஷபம், அதனை அடுத்ததாக துலாம், அதனை அடுத்ததாக தனுசு, அதனை அடுத்ததாக மிதுனம், இந்த 5 ராசி நேயர்களும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய 5 தலைமகன்களாக விளங்குகின்றார்கள். சரிங்க, இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு இடம் கூடுதலாகவும் ஒரு இடம் குறைதலாகவும் இருக்கும். அது எந்தெந்த இடங்களில் ஏற்றம், எந்தெந்த இடங்களில் இறக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசி நேயர்களை, தன்னம்பிக்கையின் சிகரங்கள். மூக்குக்கு மேலே கோபம் வருகிறவர்கள் நீங்கள் தான். ஆனால் நேர்மறை சிந்தனைகளும் ஒரு பக்குவப்பட்ட சிந்தனைகளும் உங்ககிட்ட எப்போவுமே மேலோங்கிய வண்ணம் காணப்படுங்க. தர்மத்தில் தான தர்மங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். தான் பிறந்து வளர்ந்த மதங்களின் மீது, அந்த மத கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் மீது பெரும்பாலும் ஈடுபாடு இருக்கும். ரேராக ஒரு 5% எக்ஸப்ஷனாக அது மீது பற்றற்றவர்களாக கூட பிறப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையாக நம்பிக்கையுடையவர்கள், ஈடுபாடுடையவர்கள், ஸ்ரதையோடு அதனை பின்பற்றுவர்களாக இருப்பீர்கள். இந்த மாதிரியான தன்மைகளை கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக 4ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் 10ஆம் இடத்திற்கு கேது பகவானும் நகர்கின்றார்கள். ஏற்கனவே 3, 5 உங்களுக்கு சனியும் குருவும் அமர்ந்து யோக அமைப்புகளில் தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த ராகு கேது பயிற்சி நகருகிறது. சரி, என்ன நன்மை? உத்தியோகம் கிடைக்கும். ஆனால் உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம், அல்லது திடீர் மாற்றங்களை எதிர்கொள்வீர்கள். அந்த மாற்றம் உங்களுக்கு நன்றாகவே அமையும், கவலை வேண்டாம். ஆக உத்தியோகம் கிடைக்கும், உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். ஆக அது சிறப்பு. சரி, 10லே ஒரு பாம்பாயினும் இருப்பின் நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. யாரா சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சித்தர் பாடி வச்சுட்டு போயிருக்காருங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அமைப்புகளை பற்றி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு நன்றாகவே நகருகின்ற காலகட்டம். ஒன்றும் பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இடையில கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கலாம், ஆனால் பின்னடைவுங்கிறது கிடையாது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு நிதானமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆக தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். புதிதாக தொழில் தொடங்குபவர்களும் தாராளமாக துவங்கலாம். ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் அடுத்தடுத்து முதலீடுகள்னு போட்டு அப்படியே நகர்ந்து ஒரு ஏற்றம், சுய ஜாதகமும் நீங்கள் ஒரு முறை பார்த்துடுறது நல்லது. நல்ல தசாபுக்தி போச்சுன்னா தாராளமாக தைரியமாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகரலாம். அதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இது ஒரு விஷயம். இதனை அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் ஓரளவு வளர்ச்சி பெறுகின்ற காலகட்டம். இதெல்லாம் நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு எந்த காரியங்கள்லாம் பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் செய்கிறதுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சனி தைரியத்தை கொடுத்துருவார்.
5ஆம் இடத்தில் இருக்கிற குரு அதற்கான பலத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துருவார். ஆக செயல் வெற்றி அடைஞ்சிடும். ஆக சகோதர உறவுகளும் நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம். பங்காளி சண்டைகள் எல்லாம் முற்றுப்புள்ளி பெறுகின்ற காலகட்டம். ஓரளவு சேமிப்பு கையில் நிற்கின்ற காலகட்டம். வருகின்ற லாபங்களை நீங்கள் முறையாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு பெறுகின்ற காலகட்டம். வீடு கட்டுறது, பொருள் வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறது, இந்த மாதிரி எதையேனும் ஒரு பொருட்சேர்க்கைகளை இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. குறிப்பாக பெண்கள்லாம் நகை வாங்கி சேர்த்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு. கல்வியில் நல்ல ஏற்றம், உயர்கல்வியில் பிடித்த இடங்களில் அமர்றது, பிடித்த காலேஜ் போகிறது, பிடித்த கோர்ஸ் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல உயர்கல்வியில் நல்ல நகர்வினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுர் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தகப்பனார் வழியிலிருந்து நல்ல ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்புகளில் உண்டு. அதே போல் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளே வந்துடும். ஆரோக்கியம் மேம்பட்டு விடுகின்ற நல்ல காலகட்டம். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கூட படிப்படியாக குறைந்துவிடும். ஆக ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமைய இருக்கின்றது. திருமணத்தை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் நன்முறையிலே கைகூடி வருகின்ற காலகட்டம். ஆக யாரெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்களோ, பொண்ணு கிடைக்கலப்பா சாமி, மாப்பிள்ளை கிடைக்கலப்பா சாமி, 30 தாண்டிடுச்சு, 35 ஆயிடுச்சு, எக்ஸ்பயர் ஆயிரும் போல அப்படின்னு யாரெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட நல்ல வரணும் வதுவும் அமைகின்ற நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. கணவன் மனைவிகளுக்கு இடையில போயிட்டு இருந்த மிக கடுமையான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட விலகுகின்ற காலகட்டம் என தருமை நண்பர்களே. ஒரு சிலர்லாம் கடந்த காலங்களில் புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவம் எடுத்திருந்திருப்பீங்க, ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகியிருந்திருக்காது. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆயிரும். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சிந்தனை அடிப்படையில் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். உள்ளுணர்வு அதிகமாக இருக்கின்ற காலகட்டம். குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை அறிந்து கொள்ளலாம். அது ஒரு மிக மிக சிறப்பான அமைப்பு. வெளியூர் வேலை வாய்ப்புகள்லாம் நல்ல முறையில் கிடைக்கும், தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஆக இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கான இடங்கள். கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வேலை கிடைக்கும், பொருளாதார உயர்வு உண்டு, கடன் தொந்தரவு குறையும். இதெல்லாம் சிறப்பு. ஆரோக்கியமும் மேம்படும். இது எல்லாமே சிறப்புங்க. சரி, எங்கேயாச்சும் கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு சில இடங்கள் உண்டு. ஏன்னா நமக்கு இல்லாமலாம் போகாது, இடமே இல்லாமலாம் போகாது, குறைக்குன்னு இடம் இல்லாமலாம் போகாது. அந்த மாதிரியான அந்த ஒரு சில இடங்கள் எது எது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம், அல்லது தாயாரோடு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம். ஆக தாயார் உறவிடம் நிதானிச்சிருக்கணும். முதல் விஷயம், நீங்கள் சொத்து சேருங்க, பொருளை வாங்குங்க, ஆனால் அந்த பொருளின் தரத்தையும் சொத்தின் உண்மைத்தன்மையும் டாக்குமெண்ட்டையும் சரி பார்த்து வாங்குங்க. அதை நான் சொல்ல வரேன். ஏன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன விலங்குகள் 4ஆம் இடத்துல இருக்கின்ற ராகுவினால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். கவனித்து வாங்கணுங்க. அதை கவனித்து வாங்கிட்டீங்கன்னா போதுமானது. அது ஒரு விஷயம். அதனை அடுத்ததாக பசங்க படிப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உயர்கல்வி சிறப்புங்க. நான் சொல்கிறது பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்க, என்னடா படிக்கிற, இங்கிலீஷில் போயம் படிச்சுக்கிட்டு இருக்கமா, புக்கை போய் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் புக்கை வச்சுக்கிட்டு இருப்பார். எங்கடா இங்கிலீஷில் போயம்னா, நான் அப்படியே மனசார படிச்சுக்கிட்டு இருக்கமா அப்படின்பா. டை எந்த சோசியல் புக்கை வச்சுட்டு இங்கிலீஷ் யார்கிட்ட கதை விட்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றுவாங்க. அல்லது கொஞ்சம் அசட்டு தைரியத்தோடு பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு பசங்க நகர்ந்துருவாங்க. ஆக அது இறுதியில் தேர்வு நேரங்களில் அவங்களுக்கு அதிக தொந்தரவை ஏற்படுத்திடும். ஆக கொஞ்சம் கண்டிப்போடு பெற்றவங்க பசங்களை படிக்க வைக்கிறது நல்லது. அது நல்ல வகையிலான நேர்மறையான கண்டிப்பாக இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஆக படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையும், அதை கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது சிறப்பு. அது ஒரு விஷயம். இதனை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, வேற எங்கெங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் அடிக்கடி ஏதாவது ஒரு மனசங்கடப்படுற மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் அப்படியே அனுசரிச்சுப்போங்க. ஆனால் வெற்றி உங்கள் பக்கம் தான் இருக்கும். ஆனால் சில சூழல்கள் ஏற்படும், அப்படியே பதட்டம் கொடுக்குற மாதிரி, டிரான்ஸ்ஃபர் கொடுக்குற மாதிரி, கூட இருக்கிறவங்களாம் நம்ம உயரதிகாரிகிட்ட போட்டு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடைபெறும். அப்படி நடைபெறுகின்ற பொழுது மனம் தளராது தாக்கு பிடிச்சி நில்லுங்க, வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதுவும் இந்த ஒரு முதல் 6 மாதம் தான் அந்த தொந்தரவுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் கிடையாது. குரு ரிஷபத்துக்குள்ளே போன உடனே 10ஆம் இடத்துக்கு பார்வை கிடச்சிருவங்க, குரு பார்வை. அது பயப்பட வேண்டாம். அது இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் இப்போ தான் பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளில அப்படி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். ஒரு சிலர் குறிப்பாக பருவ வயதில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தப்பு பண்ணுற மாதிரி, இல்லை கொஞ்சம் பழக்க வழக்கங்களை சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுற மாதிரியான காலகட்டம். ஆக
எதை இழந்தாலும் நீங்கள் மீண்டும் அதனை பெற்றுவிடலாம், மீட்டுருவாக்கம் செஞ்சிடலாம், இல்லை மீட்டு எடுத்துடலாம். ஆனால் கேரக்டர் லாஸ் ஆச்சுன்னா அதை மீட்டு எடுக்கிறது அதுக்குன்னு ஒரு பலம் வேணும். அது இருக்கிறவங்க தான் மீட்டு எடுக்க முடியும், இல்லாதவங்க கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஆக பசங்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் பெற்றவர்கள் கவனம் செலுத்துறது சிறப்பு. ஆக இந்த இடங்கள் மட்டும்தான் நண்பர்களே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் சுட்டி காமிக்க வேண்டியது. இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு சனிக்கிழமைகளில் போயிட்டு செய்கிறதோ அல்லது வியாழக்கிழமைகளில் போயிட்டு செய்கிறதோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.